கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் வருமானம், இன்னொரு பக்கம் செலவினங்கள், ரெண்டுமே கலந்து இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு, பண வரவு, பொருள் வரவை சொல்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். எந்த காரியத்திலையும் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கார், சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் பார்த்தாலே டிலே, சோம்பேறித்தனம்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஆக்டிவாக இருங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள். ஏன்னா 3ஆம் இடம் அப்படின்னாலே பிளானிங்குன்னு அர்த்தம் ஜோதிடத்தில். அங்கே செவ்வாய் இருக்கார், சனி பார்க்குறது. என்னவாக லைஃப்பில் நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய இளைய சகோதரர் இருக்காங்கன்னா அவங்க உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க, அல்லது அவர்களால் உங்களுக்கு நன்மை, இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க. பேச்சினால் நன்மைகள் இருந்தாலும் பிரச்சனைகளும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் மற்றவங்க சொல்கிறத கேளுங்க, ஒபே பண்ணுங்கள், ஏற்று பேசாதீங்க. இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் மாறணும், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும், அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், பிரிஞ்சு போவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ, சின்ன பிரச்சனைலாம் டாக்டரை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஃபேவரபுளாக ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுலேயும் இந்த வாரம் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதுலேயும் கடக ராசியில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்க. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. மற்றவங்களுக்கு சூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டியில் கையெழுத்து போடுறது இதெல்லாம் வேண்டாம். குறிப்பாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப உங்களுக்கு எப்பயுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மலாக இருக்குது. பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரொட்டீனாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணுங்கள். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாலும் உங்களுக்கு பெருசாக கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ஏர்னிங் நல்லா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் எனி ஸ்பெக்குலேஷன்